நசரேயன் என்னப்படுவார் என்று உரைக்கப்பட்டது. ஆமென். அதுக்கு முன்னாடி 6வது வசனமா, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி யாரு? மீகா. 5வது அதிகாரம் 2வது எடுக்க வேண்டாம். இதே போல நாசரேத்தை குறித்து நீங்க பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல வைக்கிற காரியமே அதான். நீங்க தேடலாம், நீங்க அதுக்கு ஏற்றார் போல வசனங்களை தேடி கண்டுபிடிக்கலாம். பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் இதை வச்சுதான் சொல்லியிருப்பாரு, இதை வச்சுதான் சொல்லியிருப்பாரு. கரெக்டா அந்த பெத்லகேமை போல, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, யூதாவின் 1000ங்களுக்குள்ளே நீ சிறியதா இருந்தால், கரெக்டா அந்த பெத்லகேமை தூக்கி அந்த வசனத்தை இவங்களால தேடி கண்டுபிடிக்க முடியும். அவர் சொன்னார்ல இவங்களுக்கு, அதே போல செஞ்சார். ஆனா நாசரேத்து, நஸ்ரேயன் எனப்படுவார், நாசரேத் ஊர்ல ஆமே நஸ்ரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது. எங்க கண்டுபிடிக்க பார்க்கலாம்? கண்டுபிடிக்க முடியும், அது மறைபொருள். ஆமே. எனவேதான் பெத்லகேமை தேடி வராங்க. நட்சத்திரத்தை பார்த்ததும் பெத்லகேமை தேடி வராங்க. அவங்களுக்கு தெரியுது, பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இங்கதான் நடக்குதுன்னு. ஆனா பைபிள் தெரிஞ்சவனுக்கு கூட தெரியல. நாங்க வேத புத்தகத்தில் எழுதி இருக்கிறவரை கண்டோம் என்று பிலிப்பு சொல்லும் போது, அவர் நசரேயனாக இயேசு. உடனே ஆமே நாத்தான்வேல் கேட்கிறார், என்னது நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? ஆமென். நீ அது தெரியணும்னா வந்து பாரு, வந்து பாரு. ஆமென். உன்னை குறித்து தெளிவான, நம்மை குறித்த வார்த்தைகள் நிறைய நமக்கு புரியல. நமக்கு எப்படி புரியணும்னா பேரை சொல்லி, ஆமென், தமஸ்குவுக்கு போ, நேர் தெருவுக்கு போ, அங்கே சவுல் என்னப்பட்ட ஒருவனை பேர் சொல்லி சொன்னாதான். அதையே நம்ப மாட்டேங்கிறோம். ஆமென். இந்த சாரிபாத் விதவைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்பது, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெத்லகேமை குறித்த தீர்க்க தரிசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அது வேதத்தை அறிந்த எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாசரேத்தை குறித்த தீர்க்க தரிசனம் அப்படி அல்ல. ஆனாலும் பெத்லகேமை குறித்து சொல்லப்பட்டது எப்படி நிறைவேறினதோ அது போலவே நாசரேத்தை குறித்து ஆமென் கேட்பாங்க. ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் பிரேயர்ல உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரு கேட்டா சிலர் அடிப்பாங்க பாருங்க, இது என்ன கூப்பிட்டு பேசினார்னு. சிலருக்கு புரியாது, ஆண்டவர் பேசினாரு ஆனா தெரியாது, தெரியாது. ஆமா, சில செய்தியில உறங்கிட்டு தெரியாதுன்னு சொல்ல, அது கிடையாது. இருக்கிறாங்க மறைபொருள், மறைபொருள். ஆண்டவர் மறைபொருளை வைத்திருக்கிறார். சில காரியத்தை அப்போ ரிவீல் பண்ண மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நாளைக்கு இந்நேரத்துல ஒருத்தன் வருவான்னு சொல்லிட்டு சவுல் வந்ததும் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. ஆனா தாவீதுக்கான அந்த தைல கொம்பை எடுத்துட்டு நீ போங்கிறார், போங்கிறார். ஹல்லேலூயா. அதாவது கொஞ்சம் தெரியும், ஒரு வீட்டை குறித்து சொல்றார். எந்த வீடு? ஈசாயின் வீடு. இந்த வீட்டில் இருக்கிற ஒருவனை நான் தெரியும், ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை தெரிந்த, அது கூட ஓகே. சாரிபாத்துல ஒரு விதவைன்னா எத்தனை விதவைங்க இருப்பாங்க, எத்தனை விதவைங்க இருப்பாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த வார்த்தை தவறான எங்கேயுமே போகல. வார்த்தையோட எலியா நேரா வந்தாச்சு. நம்ம கூகுள் மேப் பார்த்தே தண்ணிக்குள்ள வண்டி இறக்கும் இல்ல. அப்படி இடையில ஒரு நியூஸ் குளத்துல வண்டி நைட்டு போய் விட்டு வண்டி குளத்துல மேப் வச்சது பெரிய ஒரு ஆப்பு பத்தி அழகாக சொல்றாங்க. ஆமென். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது எலியாவே. ஆனா வார்த்தை சரியா சந்திக்கும். இதான் டிவைன் என்கவுண்டர், ஒரு தெய்வீக சந்திப்பு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். எலியா புறப்பட்டு போகிறான். 10வது வசனம் 1 ராஜாக்கள் 17:10 வாசியுங்கள். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை. என்ன டைமிங்! இங்க விதவைலாம், இங்க எத்தனை விதவைகள் கேட்டா பெரிய லிஸ்டே வரும், பெரிய லிஸ்டே வரும். ஆனா அந்த வாசலுக்குள்ள நம்ம ஆளு என்ட்ரு ஆனதும் அங்கே ஒரு விதவை விறக பொறுக்கிட்டே இருந்த. அதன் அர்த்தம் என்ன? எத்தனை பேர் இருந்தாலும் ரூத்தே நீ போவாஸ் கண்ல தென்படுவ.
எலியா வந்ததும் அவளை பார்த்து, இங்க பாருமா, நீ தானே அந்த விதவை, சொல்லு. இல்ல, எலியாவுக்கு இப்போ என்ன தேவைன்னா, நடந்து வந்த டயர்ட்ல கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடு, அப்படிதான் கேட்கிறார். ஆமென். இந்த வார்த்தை எப்படி கரெக்டா சந்திக்க வைக்கிறார் பாருங்க, கரெக்டா சந்திக்க வைக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய். எத்தனை பேரு, எத்தனை லெட்டர் பாருங்க. இப்போ இந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு வைங்கள, எலியா போயிட்டு திரும்பி வந்திருப்பார்ல, திரும்பி வந்துட்டுனாலே ஆமே, அந்த வேர்டு அங்க தோற்றுட்டு இருந்தான்னு அர்த்தம். ஆமே, ஆமே. நான் தோற்கலாம், வார்த்தை தோற்காது, வேர்டு தோற்காது. கரெக்டான சந்திப்பு, கரெக்டான சந்திப்பு. என்ன சந்திப்புங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கெதரேனே நாட்டுல கால் வச்சதும் அந்த ஊர் ஜனங்கள் ஒருத்தர் கூட வரல. வந்திருந்தா அவனை சுகமாக்குறதுக்கு முன்னாடியே, போதகரே தயவு செய்து நீங்க போயிருங்கம்பாங்க. கால் வச்சதும் ஒரே ஒருவன் மட்டும் வந்து காலில் விழுறான். யாரு தெரியுமா? யாருக்காக அவர் வந்தாரோ அவன் மட்டும் வருகிறான். ஆண்டவர் எதுவுமே அக்கறைக்கு போவோம் வாருங்கள் இவ்வளவுதான் சொல்றாரு, வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலர் லைஃப்ல நடக்கும்போது அவங்களுக்கு அது ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார்ல, நமக்கு சிலருக்கு சொல்லப்பட்டது எல்லாருக்குமே தெரியுங்க, ஆனா சிலருக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும் போதுதான் தெரியும். ஆமா, வேதம் என்ன சொல்லுகிறது? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே. தெரியாது, அது வரைக்கும் தெரியாது. சில காரியத்தை ஆண்டவர் மறைபொருளாவே வைத்திருப்பார். ஆனா நம்மை குறித்து பேசுவார், உன்னை போஷிக்கும்படிக்கு நான் அந்த விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அந்த விதவை நிலைமையோ. ஆமே. எலியா போனதும் சாட்சி கேட்கிறார், சொல்லுமா உங்க சாட்சி. ஆமேன். அதாவது தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அந்த அம்மா எதுவுமே சொல்லலை, ஏன்னா வீட்டுல என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. போகும்போது அப்படியே ஒரு 2 சப்பாத்தியும் போட்டுட்டு வாமா. ஆமேன். சிலர் அப்படிதான் கேட்பாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் அரிசி இருக்கா? இருக்கு. அப்படியே கொஞ்சம் வேற ஏதாவது கறி இருக்கா? இல்லை நாங்கள் மொத்தமா சோறே வச்சுட்டு எடுத்துட்டு வேறுங்கள். சிலர் அப்படி தான் கேட்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு கூட அப்படியே எடுத்துடுவான்னு சொல்லும் போதுதான் இந்த அம்மா சொல்றாங்க, 12வது வசனத்தை வாசிங்கள். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று, என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அவளுக்கு இன்னும் தெரியல, கர்த்தர் எனக்காகவே அனுப்பி இருக்கிறார். இன்னும் தெரியல, இன்னும் தெரியல. ஆனா இந்த ஒரு வசனத்தை இத ஜீசஸ் சொல்லுவார் பாருங்க, எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிக்கும். லூக்கா 4வது அதிகாரம் அதனுடைய 25, 26 வசனங்களிலே, அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோ நாட்டில் உள்ள சரப்தா சாரிபாத்து தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு தீனிடத்திற்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஜீசஸ், என்ன அதன் அர்த்தம்? உனக்கென்று தேவன் ஒரு வார்த்தை அனுப்பினா வரிசையில எத்தனை பேர் இருந்தாலும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா யாருக்கு அனுப்புறாரோ அவங்க நிலைமைய பார்த்தா, ஏமா கொஞ்சம் தண்ணீர் கூடவே கொஞ்சம் அப்பம் எடுத்து, ஏன்னா அவ்வளோ அப்படி நடந்து வாரார்.
ஆற்றுக்கு கேரி தாற்றுண்டையில இருந்து சாப்பிட்ட போராட்டா கறியெல்லாம் நடந்ததுலே சீரன் ஆயிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. நான் இப்படிதான் முந்தி நானும் என்னுடைய கசின் பிரதர் ஒருத்தரும் நம்ம இங்கேருந்து வாக்கிங் போகலான்னு சொல்லி இங்கேருந்து நடந்து பாரதிபுரம் தாண்டி போகிறோம். டயர்டில் ஒரு கடையில் ஏறி பரோட்டா சாப்பிட்டுட்டு அப்புறம் பஸ்ஸில் வந்தோம். இதே போல தான் சிலர் வாக்கிங்னு போவாங்க பாருங்க. போயிட்டு கடையில் 2 வடை ஒரு டீ முடிஞ்சு வாக்கிங் முடிஞ்சு. எலியா கேரி தாட்டண்டையிலேருந்து ஊர் விட்டு ஊர் வந்து, ஏமா கொஞ்சம் தண்ணி கொடுமா, அப்படியே கொஞ்சம் அப்பம் சொல்லும்போது இங்கே பாருங்க, என்னிடத்தில் கொஞ்சம் மாவு கொஞ்சம், நான் தண்ணி எடுக்க போறதை பார்த்ததும் எனக்கு எல்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆனால் இந்த அம்மாவுடைய ஒரு குவாலிட்டி என்னன்னா, இருந்தா கொடுப்பாங்க. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அதாவது சொல்லுவாங்க, மனம் இருக்கிறவனிடத்தில் பணம் இல்லை, பணம் இருக்கிறவனிடத்தில் மனம் இல்லை. ஆனா சிலருக்கு பணம் இல்லாத போது மனம் இருக்கும். இப்படிதான் முந்தி பழைய சர்ச்சு அப்பா இருக்கும்போது, அதாவது கீழே இருந்து மேலே வர்றதுக்குள்ள பழைய சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஒரு 50,000 ரூபா வர வேண்டி இருக்கு, தரவே இல்லை, தந்துட்டாருன்னா அதை அப்படியே கொடுத்துருவேன் பாஸ்டர். அவர் என்ன நம்பிக்கையில் சொன்னார்னா, அது தரதுக்கு வாய்ப்பே, ஏன்னா 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவரு கஷ்ட காலத்துக்கு அடுத்த வாரமே கிடைச்சிட்டு, அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வரல. அவருக்கு ஒய்ஃப் கேட்டு, நீங்க தானே சொன்னீங்க இப்படி கிடைச்சது, நான் கிடைக்கும்னு எங்க நினைச்சேன், பாஸ்டர் ஊக்கவா ஜெபம் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன், கிடைச்சிட்டு நான் கிடைக்கும்னு எங்க நினைச்சேன். இவ பாருங்க, தண்ணி எடுத்துதான் சொல்லும் பாருங்க, பாருங்க என்கிட்ட அப்படி இல்லை, அது இருக்கு, இருந்தா கொடுக்கிற மனம் உள்ள. ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிற நன்மையை பார்க்கிறார், மனுஷன் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை பார்க்கிறான். உங்ககிட்ட நன்மை இருக்கா, அது செய்யத்தக்க திராணி அவர் தருவார். ஆண்டவருடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? ஆண்டவருடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? தேவன் ஒருத்தங்களை போஷிக்கிறார்னா அவங்கள வச்சு 4 பேரை போஷிக்க வைப்பார். நான் தேவனால் போஷிக்கப்படுறேன் அப்படி சொல்றவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க. உங்களை வச்சு 4 பேரையாவது போஷிக்க வைப்பார். அதனாலதான் இது இந்த அம்மாக்குள்ள நன்மை இருக்கு, நன்மை இருக்கு, நன்மை இருக்கு. ஆனா அதை செய்யத்தக்க திராணி இல்லை. அவ்வளவுதான், அவ்வளவுதான். என்னில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர், சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து. அதனால ஆண்டவரே வந்துட்டாங்கப்பா, வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பாத்தீங்களா, ஒரு ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது கூட ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதன் இடத்துல ராத்திரியில் போய் தட்டுறேன். ஏன்னா அவனிடத்துல ஒருத்தன் வந்திருக்கிறான், அவனுக்கு முன் வைக்கிறதுக்கு. ஆனா இவனுக்கு ஆசை இருக்கு, வைக்கணும், அவன் முன்னாடி ஏதோ வைக்கணும், ஒரு 3 அப்பம் வைக்கணும். ஆனா இவங்கிட்ட இல்லை. உடனே சிநேகிதன் கதவை தட்டினதும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்குள்ள ஆசை இருக்கும், அதை நிறைவேற்ற வேண்டிய எல்லாம் நம்ம சிநேகிதத்துல இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எலியா, நீ போய் அரண்மனை கதவை தட்டு. அரண்மனையில அப்பம் இருக்கு, இறைச்சி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எலியா வந்தா என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. நம்ம பிரச்சனையே அதான், எங்க இருக்குன்னு பார்த்து போயிட்டு இருக்கிறோம், கர்த்தர் எங்க கொண்டு போறாருன்னு பார்க்க மாட்டேங்கிறோம். ஆமென். வார்த்தை இல்லாதவன் எங்க போய் கதவை தட்டி இருப்பான் தெரியுமா? ஆகாப்ட போய், ஆகாவே எப்படி சௌக்கியமா? ஆமென். ஏதாவது பார்த்து எடுத்து நம்மள இவங்கள்ட்ட இருக்குன்னு போய் கதவை தட்டுறோம். இல்ல, ஆண்டவர் எங்க போய் கதவை தட்ட வைக்கிறார் தெரியுமா? ஆமென். நன்மை செய்யணும்னு மனம் இருக்கிறவன்ட்ட போய் கதவை தட்ட வைக்க, பணம் இருக்கிறவன்ட்ட போய் கதவை தட்ட வைக்கல. அதனால பணத்தை வச்சு உங்க ஃபெலோஷிப்பை வந்து வேல்யூ பண்ணீங்கன்னா, நீங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கத்தை தேடி வைரத்தை இழந்தது போல ஆண்டவர் மனம் இருக்கிறவன்ட்ட போய் கதவை தட்ட வைக்கிறார். இதுதான் கர்த்தர். அப்போ இப்ப தெரியுதா கர்த்தர் எதை பெருசா பாக்குறாருன்னு? இருதயத்தை பாக்குறார், இருதயத்தை பாக்குறார். நீங்க 4 பேருக்கு நன்மை செய்யணும்னு நினைங்க, நீங்க ஆண்டவர் பார்வையில ரொம்ப பிரஷியஸ். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, நீங்க தான் பிரஷியஸ்.
ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. செய்தி பாதிதான் இருக்கு, டைம் ஆயிட்டு. என்ன பண்ண? இந்த அம்மா உள்ளதை சொல்றாங்க. ஆமே. நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? ஆயத்தப்படுத்துறேன். சொல்லும் போது எலியா சொல்றாரு, 13வது வசனம், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே நீ சாவு. அதாவது உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் அதுல முதலில் எனக்கு அடையை பண்ணி இந்த இடத்துல வந்து அவங்க நம்பிக்கையில எல்லாம் கை வைக்கல. ஆனா ஒரு வேர்டு வந்துட்டு, பயப்படாத, பயப்படாத. நீங்க மரண விளிம்பில் இருந்தாலும் பயப்படாதன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா அதை ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். வேற இங்க நீ போய் ஆயத்தப்படுத்து, நீ போய் வேற எதுவுமே சொல்லல எலியா, வேற எதுவுமே சொல்லல. அதுக்கு அப்புறம் சொல்றாரு, கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். இதை எங்க வச்சு சொன்னார் தெரியுமா? இங்க வச்சுதான் சொல்றார். அங்க வச்சு என்ன சொன்னார்? அங்க வச்சு என்ன சொன்னார்? நான் ஒரு விதவைக்கு, இந்த வார்த்தையுடையவனுடைய எப்படி ஆண்டவர் அவனை உருவாக்குறார் பாருங்க. அங்க வச்சு சொன்னதை இங்க வந்து பேசுறான். ஏற்கனவே சொன்னதை நீ பேசிட்டேன்னா அடுத்து சொல்ல போற வார்த்தை உள்ள வைப்பா. நமக்கு ஏன் அடுத்த வார்த்தை உள்ள வர மாட்டேங்குதுன்னா ஏற்கனவே சொன்னதை பேச மாட்டேங்கிறோம். இவர் வந்ததுமே பயப்படாதே, 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 இவர் பயந்துட்டு வராரு. இல்ல, இங்க பாரு, நீ ஆயத்தப்படுத்து, நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வா. நீ அதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு உன்னை போஷிக்கும்படிக்கு விதவைக்கு கட்டளையிடுவேன், நீ தண்ணி எடுத்துட்டு வா, கொஞ்சம் அப்பம் எடுத்துட்டு வா. அவன் பெரிய பாட்டு பாடுறான், நாங்க எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அப்பமே இல்லாம். இல்ல இல்ல, நீ முதல்ல சரி நீ சொன்னதுபடி ஆயத்தம் பண்ண, ஆயத்தம் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் அப்பத்தை எனக்கு கொண்டு வா. இது காட்ஸ் வேர்ட். இது எலியாவுக்கு கொடுத்த ரேமா. சூழ்நிலை அவன் பார்க்கல. ஆண்டவரை என்ன ஆண்டவர், இதுக்கு அந்த காக்காவே பரவாயில்ல. நம்ம அப்படித்தானே பேசுவோம். அவன் அதை பார்க்கல, அவனுக்கு அது ஒரு மேட்ரு தெரியல. என்ன கர்த்தர் கொண்டு எனக்கு வார்த்தையை வச்சு வந்திருக்கிறேன் இந்த இடத்துல, நானும் சாக மாட்டேன், என் மூலம் இவங்களையும் சாக விட மாட்டான். உங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்து அனுப்புறாரா, அந்த வார்த்தை முதல் உங்களில் வெளிப்படட்டும். அடுத்தடுத்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருந்து தீர்க்க தரிசனமாய் வெளிப்படும். நீ முதல்ல போய் எனக்கு கொண்டு வா, எனக்கு கொண்டு வா, அவ்வளவுதான். அந்த அம்மா சரி கொண்டு வர ரெடி ஆகும் போது இப்ப அடுத்த வார்த்தை வருது. இங்க பாரு, பஞ்சகாலம் முழுவதும் கர்த்தர் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நம்ம என்ன பண்றாங்க தெரியுமா? அது அப்படியே செய்ய போறாங்க. ஆமென். இந்த கீழ்ப்படிதல் இருக்குல்ல, இந்த நம்பிக்கையின் ஊற்றை திரும்ப ஓபன் பண்ணி விட்டுரும். கீழ்ப்படிதல் இருந்து தண்ணீரை மொண்டு கொடுங்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். வேலைக்காரங்கள்ட்ட வேற எதுவுமே சொல்ல, நீ இதை எடுக்கும் போது இது ரசமா மாறும், ஒண்ணுமே சொல்ல, நீ இதை எடுத்து கொண்டு கொடு. அவங்க அப்படியே செஞ்சாங்க பாருங்க. எப்போ அது ரசமா மாறிச்சுன்னு தெரியல, ஆனா அது இன்னொரு கைக்கு போகும்போது அது ரசமாயிட்டு. கோலை நீட்டுங்கிறார், சமுத்திரத்தை பிளந்து விடு. கோலை நீட்டான், பிளக்க முடியுமா அதெல்லாம் தெரியாது, கோலை நீட்டான். கீழ்ப்படிதல் வந்து நமக்குள்ளே அடைப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கையின் ஊற்று இருக்குல்ல, அந்த அடைப்பை வந்து கீழ்ப்படிதல் வந்து உடைச்சிடும். அது உடைச்சிட்டுனா நம்ம என்னதான் வெளிப்படும் தெரியுமா? நம்பிக்கை வெளிப்படும். மார்த்தாள் மரியாள் அந்த ஆண்டவரே நீங்க இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? இப்ப அந்த கல்லை புரட்டுங்கள். ஒருத்தர் கூட நம்பிக்கை கிடையாது. ஏன் இயேசுவோடு வந்த சீஷர்கள் கூட, ஆனா அவங்க அதை செஞ்சாங்க. ஆமென். அந்த கல்லை இவங்க புரட்டுறாங்க. அந்த நம்பிக்கையின் ஊற்று, அந்த நிறைய ஊற்றுகளை வந்து நிறைய அந்த கீழ்ப்படியாமை, அந்த அவிசுவாசம் என்கிற அழுக்குகள் வந்து அடைச்சிருக்கு. நீ அதை எடுத்து கொண்டு வாமா, நீ அதை கொண்டு வா. இந்த அம்மா சரின்னு போறாங்க. உண்மையில் இந்த கொஞ்சம் மாவுல ஒரு 4 அப்பம் சுடுறாங்கன்னு வைங்களேன். 4 அப்பம் சுடுறாங்க. 4 அப்பம் சுடுறாங்கன்னா ஆளுக்கு 2. இப்ப 3வது ஒரு ஆள் வந்துட்டாங்க. பொதுவா பாருங்க, 2 பேருக்கு தான் டீ போடுறதுக்கு பால் இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, டீ போட்டு குடிக்கலான் இருக்கும்போது 3வது ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னு வைங்களேன். ஆமே, மேக்சிமம் அன்னைக்கு டீ இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு சங்கடி பார்த்துட்டே இருப்பார்.
அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அது பாஸ்டரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டாரு. ஆமென். அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை பாரம் கிடையாது. ஆமென். நீ எனக்கு கொண்டு. அப்போ 4 அப்பம் சொல்றாங்க. ஒரு அப்பம் கொடுக்கணும். இந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? தனக்கு சொல்றத கொடுக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன் கொடு அப்படின்னாரு. ஆமென். பேதுரு கொடுக்கும்போது, ஆண்டவரே ஒரு அப்பம் நான் எடுத்துக்கிட்டேன். நான் 3 நாளா அந்த பையனை சாப்பிட விடாம, அவன் சாப்பிட எடுக்கும்போதெல்லாம் தொற்றாத. அவனும் அப்படி சில பார்த்துருக்கீங்களா? அப்படி பிஸ்கட் எடுப்பீங்க. நான் பார்க்கும்போது ஆண்டவரே பார்த்துட்டாரே அடி. அதே மாதிரி 3 நாளா அப்படியே எல்லாரையும் அனுப்பி விட்டு கொடு கொடு. இந்த கீழ்ப்படிதல் அடைக்கப்பட்ட ஊட்ட. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் 15வது வசனத்தை வாசிங்க, ஜெபிக்கலாம், டைம் ஆயிட்டு. ஆமென். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும். அடுத்த வார்த்தை பாருங்க. இந்த மேட்டர் நடக்கிறது வரை மொத்தம் 3 நபர்கள் தான். யாரெல்லாம்? எலியா, விதவை, மகன். ஆனா காரியம் கர்த்தர் அந்த கீர்த்தி உள்ள நாட்டை எழும்ப பண்ணினதும் ஒரு பெரிய கூட்டமே சாப்பிடுது. கொஞ்சம் உங்க வீட்டுல கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதை நீங்க இன்னைக்கு விசுவாச கண்டலாம். உங்க வீட்டுல அடுத்த வேளைக்கு சாப்பாடுக்கு ஒரு என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க. இப்ப விசுவாச கண்டல உங்க வீட்டுல ஒரு பெருங்கூட்டம் வந்திருந்து நீங்க ஒரு பெரிய விருந்து வைக்கிட்டு சாப்பிடுறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வச்சு, அதே போல உங்க பாருங்க. அநேக நாள் பஞ்சகாலம் முழுவதும் வீட்டார் எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ ஆமென், எல்லாரும் தேடி வராங்க. வார்த்தை எலியா இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் சொந்தங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வார்த்தை உங்க வாழ்க்கையில வந்ததும் எல்லாரும் வந்துருவாங்க. இனி பஞ்சம், இனி அவமானம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் தேவன் என் வாழ்க்கையில் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அவமானம் அடைவதில்லை அப்பா, அவமானம் அடைவதில்லை. Glory.